திமுகவுடைய செல்வாக்கு மக்கள் மத்தியில் குறைந்திருக்கிறதா என்றால் ஆமாம் குறைந்திருக்கிறது என்பதனை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திருமாவளவன் சொல்றாரு, இன்னைக்கு சொல்றாரு, ஆமாம் ஆளுங்கட்சிக்கு ஒரு எதிர்ப்பலை என்பது இருக்கவே செய்யும். இந்த எதிர்ப்பலையே இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா? இது அதிமுகவுக்கும் பொருந்தும். ஆளுங்கட்சியா இருந்தா அதிமுக. அதனால்தான் 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்க அந்த ஒரு தோல்வியை எதிர்கொள்கிறார்கள். அந்த தோல்வி கூட கௌரவமான தோல்வி தானே. இவர்களைப் போல துடைத்து எறியப்படலையே, எதிர்கட்சி வரிசையிலே இல்லாமல் துடைத்து எறியப்படலையே. அதுதான் நடந்தது 2011. அதுதான் 2026 நடக்கும் என்பது என்னுடைய ஆருடம். 2026 அதிமுக ஆட்சிக்கு வருவது மட்டும் முக்கியமல்ல. 2026 பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடியது அதிமுக ஆட்சிக்கு வருவது மட்டும் ஆருடம் இல்லை, அது மட்டும் எதிர்பார்ப்பல்ல, அது மட்டும் என்னுடைய விருப்பம் கிடையாது. 2026 திமுக எதிர்கட்சி அந்தஸ்தையும் இழக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இவர்களோட வரக்கூடிய கூட்டணி கட்சிகள்னு சொல்றாங்க பாருங்க, யார் யார் பயணிக்கிறார்களோ இவர்கள் எல்லோரும் டெபாசிட் இழக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய லட்சியம். இப்படித்தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்றத தெளிவாக சொல்றேன்.